கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 2021 ஆண்டிலே 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் யாவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆராதனையிலே நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கப்படுகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நன்மைகள் யாவும் உங்களுடைய கருத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஈடாக இணையாக நன்றி விலைகளை செலுத்தபடியாக இருக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவர் பிரசன்னராயிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவராமே எங்கள் மத்தியிலே உறவாடி உயிர்வாழ்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆராதனை கீதங்களிலே 6வது பாடல், கீதங்கள் கீர்த்தனைகளிலே 14வது பாடலை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 6, கீதங்கள் 14. சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம், ஏகுடனே தோத்திரம், அடியார் கிரகிடுவாய் தோத்திரம், மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பா தோத்திரம், நித்தமும் அடியார்களின் தோத்திரம், ஆமனனே தோத்திரம், உனது அன்பினுக்கே தோத்திரம், வானேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோத்திரம், ஆவலுடன் தோத்திரம், உனது அன்பினுக்கே தோத்திரம், மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் தோத்திரம், ஆமனனே தோத்திரம், உனது தகுமன்புக்கே தோத்திரம், மானேசா மாரா பூரண நேசா தோத்திரம், மகிழோடு ஜெபமொழி மாலையின் தோத்திரம், தாராய் துணை தோத்திரம்,
கொடு தோற்றம் மானேசா. ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்த குற்றங்களையும் குறைவுகளையும் தயவாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த உள்ளவர்களாய் நடந்தவர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அறிவித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை வரச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுடைய அப்பத்தை எங்களுக்கின்றதாகும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் குறிப்புகளை அறிவிக்கும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும்
சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மறுபடியுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை, நோவாவினுடைய பலியை சுகந்த வாசனையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை வைத்து நாம் ஆண்டவருடைய வசனங்களை சிந்தித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக இதுவரைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பண்ணிய எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டு நன்மையான ஈவுகளை தந்து கொண்டிருக்கிறபடியினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் இந்த சங்கீதத்தை வாசித்துக் கொள்ளும் பொழுது இன்னொரு வசனத்தை ஆண்டவர் மறுபடியுமாக நினைவுபடுத்துகிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிற்பாடு மறுபடியுமாக ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்கின்ற இந்த வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். எப்படி நினைவுபடுத்துகிறார்? இந்த வருடத்தின் துவக்க நாளிலே 2021ஆம் ஆண்டின் முதல் மாதம் முதல் நாளிலே அதிகாலை வேளையிலே நம்முடைய தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த உன்னதமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. இங்கே இந்த வசனத்தை ஒருவேளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம இந்த வசனத்தின்படி நடத்தியிருக்கிறாரா என்று சொன்னால் கட்டாயமாக நடத்தியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்புகிறவர்களை சந்தோஷமாய் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர், நம்புகிறவர்களை காப்பாற்றுகிற ஆண்டவர், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டவர். இந்த சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நான் ஒரு நினைவுக்காகவும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனுபவபூர்வமாக இன்னும் இந்த வாழ்விலே அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த வசனத்தை நான் நினைவுறுத்துகிறேன். இந்த 7வது மாதம் ஜூலை மாதம் கிட்டத்தட்ட அரை ஆண்டை முடித்து இந்த ஆண்டினுடைய மற்றொரு அரை மாதத்திற்குள்ளாய் அரை வருடத்திற்குள்ளாய் பிரவேசிக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24
4, 25, 26 வசனங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இதே வசனத்தை நான் ஆங்கில வேதாகமத்திலே ஈஸி டு ரீடர் அந்த வெர்ஷனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். May the Lord bless you and keep you. May the Lord smile down on you and show you his kindness. May the Lord answer your prayers and give you peace என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களினுடைய விளக்கம் அல்லது இந்த வசனத்தினுடைய விரிவாக்கம் என்னவென்று சொன்னால், ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் உன்னை பாதுகாக்கப் போகிறார். அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை நமக்குள்ளாய் தர வருகிறார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். 3வது பகுதி சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. பிரசன்னம் என்று சொன்னால் அவருடைய முகத்தின் மகிமைக்குள்ளாக, அவருடைய முகத்தின் ஆளுகைக்குள்ளாக நம்மை மறைத்துக் கொண்டு நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி பார்த்துக் கொள்கிறார். இந்த வசனத்தினுடைய அடிப்படை பின்னணியம் என்ன என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்ட ஆரோனும் அவருடைய குமாரரும் இவ்விதமாகத்தான் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறதை நாம் வாசிக்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது ஆவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரகாரத்தில் இருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படித்தான் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளினாலே தான் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கோடிட்டு காட்டுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள். ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஆரோனை போன்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை விதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த வார்த்தைகளை சொல்வார்கள். ஆரோனின் ஆசீர்வாதம். அப்படியானால் இது ஆரோனுடைய ஆசீர்வாதமா, இது ஆரோனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதமா என்று சொன்னால் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய தாம் தெரிந்து கொண்ட ஆரோனுக்கும் ஆருடைய குமாரனுக்கும் கொடுத்த வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுடைய நாவிலே வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக அருள் செய்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆகவே ஆரோனும் அவருடைய குமாரர்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளிலே பிரதானமான ஒரு கட்டளை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால்,
இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அநேக, குறிப்பாக பாலாக் என்கிற ராஜா எப்படியாவது ஜனங்களை சபித்து விட்டால் அவர்கள் சாபத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவருடைய ஊழியருடைய வாயிலிருந்து சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டால் கட்டாயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஆசீர்வாதமான வார்த்தையை விட்டுவிட்டு அவளை சபிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு அநேக பிரயத்தனம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற ஆண்டவர் அல்ல. சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்ளபடியே நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை தூர இடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, வீடுகளிலிருந்து ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாயில் படப்படுகின்ற வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும். ஆகவே ஆண்டவரை நம்புவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நம்பினால் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு வரும் பொழுது நாம் சில நேரங்களில் நினைக்கலாம், இது சாபமான வார்த்தை, இது எச்சரிப்பின் வார்த்தை, இது என்னால் கேட்பதற்கு சகிக்க முடியாத வார்த்தை என்று சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு நன்மைகளை தருவதற்காக மட்டுமே, தீமை செய்வதற்காக அல்ல. எச்சரிப்பு வார்த்தையும் நாம் எச்சரிப்படைந்து விழிப்புணர்வுகளாய் மாற வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர நாம் எச்சரிக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை மூலமாக அழிந்து போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வசனத்தினுடைய காரியங்களை நாம் வேகமாக சிந்தித்து ஜெபித்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். முதலாவதாக ஆர்வம் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தினுடைய முதல் பகுதி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். இரண்டு பகுதிகளாகவே 3 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பகுதிகளாக 3 ஆசீர்வாதங்கள். அப்படியானால் 3 ஆசீர்வாத வார்த்தைகளும் 2 பகுதிகளாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது 2 தன்மைகள் அடங்கிய 3 வாக்குத்தத்தங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். சங்கீதங்கள் புஸ்தகம் 121 சங்கீதம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய பாதுகாப்பு, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை காக்கப் போகிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதம் 121 சங்கீதத்திலே 7-8 நாம் வாசித்து பார்ப்போமானால், மேலே நிறைய வசனங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு மறுபடியும் 7ஆம் வசனத்திற்கு வரும்பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு, இந்த தீங்கிலிருந்து உன்னை காக்க மாட்டார், இந்த தீங்குக்கு மட்டும்தான் உன்னை காப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காக்க மாட்டார் என்று சொல்லவில்லை. ஒரே வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்படியானால் பிரச்சனை இல்லையா? இல்லை இல்லை, பிரச்சனை இந்த உலகத்திலே உண்டு. பாடுகள் இல்லையா? இல்லை இல்லை, பாடுகள் கட்டாயம் உண்டு. தீங்கு இல்லையா? இல்லை இல்லை, கட்டாயம் தீங்கு உண்டு. ஆனால் வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். தீங்கு வரலாம், ஆனால் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. எகிப்து தேசம் எங்கும் கண்ணீர், கூக்குரல், அழுகுரல், வேதனை, புலம்பல். ஆனால் அதே எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எபிரேயர்களுக்கு அது களிப்பு நாட்களாக, மகிழ்ச்சி நாட்களாக, ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக ஆண்டவர் அனுமதித்திருந்தார். காரணம், ஆண்டவர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உடன்படிக்கை என்ன? ஆண்டவரோடு நாம் செய்து கொண்டிருந்த உடன்படிக்கை என்ன? ஆபிரகாம் தனி ஒருவனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைக்கிறார், தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து வெளியேறும்படியாக அழைப்பை ஏற்றுக்கொண்டு வெளியே வருகிறான். சொந்த இடத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த மக்களை விட்டு அங்கே ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை கொள்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் ஈசாக்கை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்நிய தேசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய போராட்டம். நீ எங்களை காட்டில் பருகி கொண்டிருக்கிறாய் என்கின்ற பொறாமை நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த இடத்திலே அவன் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக விட்டு கொடுத்து வாழ்ந்த நிமித்தமாக, அவன் ஆண்டவரோடு வைத்திருந்த ஐக்கியத்தின் மூலமாக, உடன்படிக்கையின் மூலமாக, வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற அந்த காரியத்திற்கு அடையாளமாகத்தான் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே வெளியிலே தியானம் பண்ண போயிருந்தான். ஈசாக்கு ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை என்ன தெரியுமா? சாயங்கால வேளை ஆண்டவர் எனக்கு ஆண்டவரோடு உறவாடுகின்ற வேலை என்று சொல்லி ஆண்டவரோடு உறவாடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் எத்தனாக இருந்தான். சகோதரரை ஏமாற்றி பிழைக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அந்த ஏமாற்று ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சீர்படுத்தி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதற்கு காரணம், பயம் என்ற பொழுது தன்னுடைய சகோதரர் தன்னை என்ன செய்வார் என்று சொல்லுகின்ற கேள்வி அவனுக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவன் செய்த காரியம், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடே
ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையின் அடையாளமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தனி ஒரு மனிதனாக மனுஷியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கை நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த உலகத்திலே நமக்கு எது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை காக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவை காக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால்களை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக என்று சொல்லி நீதிமொழி புத்தகத்திலே ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறது. வலதுவரமாவது இடதுவரமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இங்கே நாம் 121ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவையும் காப்பார். நீதிமொழி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அங்கே உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லுகிறார். இங்கே உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தை வாயிலிருந்து பெறப்படுகிற இந்த வார்த்தைக்கு நாம் முழுவதோடு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நீண்ட நாட்களாக சுதந்திரமாக நாம் பிரயாணம் பண்ண முடியவில்லை. இந்த கொரோனா காலகட்டத்திலே நாம் அலைபேசி வாயிலாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு முன்பதாக அதிலிருந்து வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம். நாம் கொரோனாவோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம் என்று வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சில பயிற்சிகளை நமக்கு தந்திருக்கிறார். அவசியமில்லாத பிரயாணங்கள், அவசியமில்லாமல் நேரத்தை செலவிடக்கூடிய காரியங்கள், அவசியமற்ற வார்த்தைகள், அவசியமற்ற இடங்கள், இவைகளை நாம் தவிர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். தேவை இருக்கும் பொழுது நாம் கடைக்கு செல்ல வேண்டும். கடைக்கு செல்வதற்காக தேவைகளை உருவாக்கக்கூடாது. தேவைப்பட்டால் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வருவதற்காக ஏதோ ஒரு தேவையை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற அனுபவங்களே தவிர இது நம்முடைய காலங்களை வீணாய் கழிக்கக்கூடிய நேரமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆகவே ஒரு காரியத்தை இந்த புதிய மாதத்திலே இந்த அரை வருட காலத்துக்கு பிற்பாடு மறுபடியும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இரண்டாவதாக
என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். முதல் பகுதியிலே நாம் பார்ப்போம். 3 பகுதியிலே முதல் பகுதி, அதிலே 2 விதமான ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை காக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கிருபைக்கும் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க நம்முடைய மீது பிரகாசிக்க பண்ணுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு யோசனையை நான் ஆண்டவர் என்பதாக வைத்த பொழுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை மோசேயின் மூலமாக நினைவுபடுத்துகிறார். அறிவிப்பார்கள், மோசே ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு கூட மலை உச்சிக்கு சென்று ஆண்டவரை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்கின்ற தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், யாரும் என் முகத்தை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் நான், அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த ஆண்டவர் நான், அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆண்டவர் நான். சீடர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மருவமலையின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய முக பிரகாசத்தை பார்த்து அவர்கள் பயந்து சடுதியில விழுந்து விடுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பேசுவது என்னன்னு தெரியாத அளவிற்கு பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முகத்தின் ஒளி அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த ஒளி. வேதம் சொல்கிறது, ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். முக ஒளி உன்மேல் படுவதற்கு நீ தகுதியான ஆள் அல்ல. ஆண்டவருடைய முகத்தினுடைய ஒளி உன்மேல் படுவதற்கு நீ எவ்விதத்திலேயும் தகுதியுள்ளவன் அல்ல. அவன் தேவ சாயலாக பரிசுத்த ஆண்டவராக இருக்கிறார். நீ மண்ணினாலே உருவாக்கப்பட்டு மண்ணுக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் என்னுடைய முகத்தை உண்மையை பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையாயிருப்பேன். வேதம் சொல்லுகிறது, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் சமூகம் உனக்கு உண்பதாக சொல்லும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு, ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை நம்மீது பட வைப்பதற்கு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தகுதியற்ற மனிதர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் கிருபை. இது கிருபையினுடைய வாழ்க்கையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம் மீது பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அன்றைக்கு மோசே ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளாய் பிரவேசித்து வெளியே வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், உங்களுடைய முகத்தினை மறைத்துக் கொள்ளும், முக்காடித்துக் கொள்ளும், உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்க முடியவில்லை. ஆகவே உங்களுடைய முகத்தின் ஒளி தாங்க முடியாத ஒரு ஒளி. அந்த அளவிற்கு ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மீது அவர் வீச செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கின்ற கிருபை. ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய முகத்தினுடைய ஒளி எனக்குள்ளாக வருகிறது என்பது காரியம் அல்ல. நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். நான் தியானிக்கின்ற வசனத்தின் மூலமாய் ஆண்டவரோடு உறவாடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையுடைய வல்லமை என்ற முகத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. ஆகவே நான் பிரகாசம் உள்ளவனாக இருக்கிறேன் என்ற சாட்சி தான் முக்கியம்.
அடிப்படை வேதமும் ஜெபமும் தான். ஆனால் அந்த ஜெபமும் வேதமும் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்குமானால் ஆண்டவர் நம்மீது கிருபையாயிருக்கிறார் என்பது அதனுடைய பொருள். அவர் நம்மீது கிருபையாயிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய முகத்தை அவருடைய முகத்தின் ஒளியின் மூலமாக அந்த பிரசன்னமாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இன்றைக்கு அவருடைய முகத்தின் ஒளியை பிரசன்னத்தை அனுபவிக்க, பிரசன்னத்தின் மகிமையை அனுபவிக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? அந்த முகத்தின் ஒளியை மற்றவர்கள் என்பதாக வெளிப்படுத்த நாம் நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மூன்றாவது ஆசீர்வாதம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னம் ஆக்கி. முதலாவதாக தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்கப்படுகிறார். அவருடைய முகத்தின் ஒளியை நம்மீது வீச செய்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. பிரசன்னம் என்கின்ற அந்த வார்த்தையுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூட நாம் சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவருடைய மகிமை, அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுமை நமக்குள்ளாக கடந்து வரப்போகிறது. அல்லேலூயா! ஆண்டவருடைய ஆளுகை நமக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளாக இருந்து என்ன செய்து தெரியுமா? சமாதானம் கட்டளை இடுகிறது. சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இளைப்பாறுதலுக்காக எங்கெங்கோ ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வசனம் விதமாய் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன் காலை தள்ளாட ஓட்டான், உன்னை காக்கும் தேவன் உறங்கார், உன் காலை தள்ளாட ஓட்டான். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. கஷ்டம் வருகிற பொழுது, துயரம் வருகிற பொழுது நாம் தஞ்சமாக வேண்டிய இடம் எது தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை மோசேக்கு விதமாக வாக்கு பண்ணப்படுகிறது, என் சமூகம் உனக்கு என்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாடுகளின் வழியாய், வேதனைகளின் வழியாய், நெருக்கத்தின் உச்சக்கட்டத்திற்குள்ளாய் செல்லும் பொழுது சமாதானம் தரக்கூடிய ஒரே ஒரு வழி யாருக்கு தெரியுமா? நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது.
மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிற்பாடு நம்மை விட்டு கடந்து போய்விடலாம். ஆனால் தனிமையிலும் வெறுமையிலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் எல்லா நிலைமையிலேயும் நம்மோடு கூட இருந்து நமக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா என்னல் துன்ப நேரத்திலோ, இளைப்பாறுதல் தரும் தேவா என்னல் துன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோ என்னை மீட்டிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றோ கருத்தாய் காத்திடுமே, திருவாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்து பழக்கம் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். எப்படி வெயில் நேரங்களிலே குளிர்ச்சியான அறைகளிலே நாம் குளிரக்கூடிய இதமூட்டக்கூடிய தன்மையில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோமோ, அதே போல நாம் உட்கார்ந்திருக்கிற பொழுது, படுத்திருக்கிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது, நடக்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நாம் முற்படும் பொழுது, ஆண்டவரே பிரசன்னம் தாருமையா, பரலோக தேவனே உங்க பிரசன்னத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவர் இன்றைக்கு ஆரோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை நினைவூட்டுகின்ற இது எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை தருவார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி நம்மை முழுமையாக சமூகத்திலே கொண்டு வந்து நமக்கு சமாதானத்தை தருகின்ற ஆண்டவர். இந்த வார்த்தையின் மூலமாக மீதம் இருக்கக்கூடிய 6 மாதங்களை கடந்து செல்வதற்கு, இந்த மாதத்தை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி பாராட்டுவாராக. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை காத்திருப்பதற்கு நன்றி வழியாக, அடையாளமாக ஆண்டுடைய சமூகத்திலே ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், அல்லது சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த ஆராதனை காலை 7 மணிக்கு God is with us PJ என்கின்ற யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகும் பொழுது இந்த ஒளிபரப்பின் வாயிலாக அதை நீங்கள் கேட்கலாம். இந்த ஆராதனை பங்கு கொள்ளலாம். பங்கு கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே இப்பொழுது நான் ஒரு பாடலை பாடவிருக்கிறேன். நீங்கள் இருந்த இடத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவருக்கு என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக நீங்கள் வீடுகளிலே இருந்து உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் சேகரித்து வைத்து ஆலயத்திற்கு வரும் பொழுது அதை ஆண்டவருக்கு நன்றி வழியாக செலுத்துங்கள். இதை ஆண்டவர் பிரியமாய் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே காணிக்கையை நாம் அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக தந்தே என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்கிற பாடலுடைய சில கவிகளை பாடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். ஆராதனை கீதங்கள் 210, கீதங்கள் கீர்த்தனைகள் 506. தந்தே என்னை
இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தே என்னை தாங்கியருளும் தந்தே என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உலகோ என்னை நேரோக்கே பலமாயுதம் செய்திடினோ நலமாய் சர்வ ஆயுதம் கொண்டு நான் நிலத்தினில் நாதாவெல்லுவேன் தந்தை என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஒன்றும் இல்லை நானையா ஓமாலன்றி ஒன்றும் செய்யேன் ஆன்றும் சிஷர் கணித ஆவியா இன்றே ஆடி என்னை நிரப்போம் தந்தை என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 6வது மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து தம்முடைய கூடாரத்திலிருந்து ஜனங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை தியான வசனமாக இன்றைக்கு தியானித்தோம். அன்றைக்கு ஆரோன் மூலமாக அவருடைய குமாரன் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தைகளை இந்த நாளில் மறுபடியுமாக நினைத்து பார்க்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் யாரும் சந்தோஷித்து எந்நாளும் நினைப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் களி கூறுவார்களாக என்கின்ற ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்களை நாங்கள் கடந்து வந்து 7வது மாதத்திற்குள்ளாகவும் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பேன், காப்பேன், உடைய முகத்தை எங்கள் மேல் வீச செய்வேன், எங்கள் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் வழியாய் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு நீ போதுமானவராகவே இருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்து எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறேன். உமக்கு நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை காத்துக் கொள்வீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தையனும் அப்பத்தாலே போஷித்து சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரசுத்த
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கூட போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே